மாரிதாஸ் புறம்போக்கு என்னடா கதறல் ஓவரா இருக்கு. ஓ, எலும்பு துண்டு கிடைக்கலையா? போன மாசம் வரைக்கும் திருட்டு திமுக ஆட்சி அகற்றணும்னு கதறின, அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. இப்ப டிவிக்கு ஆட்சி அகற்றணும். அப்ப இத்தனை கோடி மக்கள் ஓட்டு போட்டது, தேர்தல் செலவு, இந்த அரசியலமைப்பு எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிப்பேன். பாருங்க மக்களே, நான் தெரியாம ஒன்று கேட்கிறேன். வாய்ச்ச விடால் அடிக்கிறேன். நான் அப்படி பிடிங்கி பிடிவேன், இப்படி நினைச்சு பிடிவேன். நீ அது சரியில்லை இது சரியில்லை பேசுறீல. சரியான ஆம்பளையா இருந்தா இதை சரி பண்றதுக்கு நீ தேர்தல் அரசியலுக்கு வா. வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் கூட துப்பு கட்டவே. நீ ஒரு வார்டு செயலாளர், வார்டு கவுன்சிலரா நின்று ஜெயிச்சு இந்த மக்களுக்கு நல்லது பேசுற. 4 செவத்துக்குள்ள நின்று நாய் பிச்சை எடுக்கக்கூடாது, டிஜிட்டல் பிச்சை. இதை தாண்டி மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு முதலமைச்சர் ஒருமையில நீ பேசுற. உன்னை விட்டுட்டு தருவாங்கன்னு நினைக்கிறியா? உனக்கு நாள் குறிச்சு உன்னை கரெக்டா செய்வாங்க. இந்த அசிங்க ரோட்ல கிடக்குது பாரு, அதை பார்த்துட்டு காலில் போட்டுன்னு ஒதுங்கி போனா அசிங்க என்னை பார்த்து பயந்தாங்கன்னு சொல்லிச்சான். டே, நீ ஒரு டரிச்சு, புரிதா டரிச்சு, அசிங்கம்னு ஒதுங்கி போறாங்க. இன்னொன்னு, நீ லாட்ரி மாஃபியா அந்த மாஃபியான்னு பேசுற. நீ ஒரு டிஜிட்டல் மாஃபியா. அம்மூர் பாஷையில சொல்லணும்னா நீ யார் தெரியுமா? 5க்கும் 10க்கும் திண்டுக்கல்ல சிங்கி அடிச்சுக்கிட்டு, பிறக்கி தின்னுக்கிட்டு, ஓசி குடி குடிச்சுக்கிட்டு, சீட்டிங் போட்டு அலைஞ்சவன். எங்க முதலமைச்சரை நீ மாலைக்கு 5 மணிக்கு மேல நடிகைகளை சந்திப்பாடுற. நீ பெண்ணின் மறைவுல வாழ்றவன். உன் ஃபைல் நம்பர் 1 தான். உன்னை வச்சு செய்யாம விட மாட்டேன்.